விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் சாதி சான்றிதழ் வழங்கிடு, மறுக்காதே மறுக்காதே, உரிமைகளை பறிக்காதே, வழங்கிடு வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிடு, சமூக நீதியை காப்பாற்று காப்பாற்று, பழங்குடியினர் எங்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழக அரசே எங்களை வஞ்சிக்காதே, விழித்திடு விழித்திடு, வழங்கிடு வழங்கிடு, எங்களுக்கு சாதி சான்றிதழை வழங்கிடு, மறுக்காதே மறுக்காதே, சாதி சான்றிதழை மறுக்காதே, எங்களுக்கான நீதியை மறுக்காதே, வழங்கிடு வழங்கிடு, எங்களுக்கு சாதி சான்றிதழை வழங்கிடு. திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தாலுகாவிலிருந்து திருவிழிமலை என்ற கிராமத்துல 50 குடும்பங்களாக 6 தலைமுறையா 200 பேர் கொண்ட ஊர்வாசிகளாக வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வந்து இதுவரைக்கும் அரசு கொடுக்காம இருக்கு. இது தொடர்பா மாவட்ட ஆட்சியர்கிட்ட பலமுறை மனு கொடுத்திருக்கோம். தமிழக அரசுக்கு பழங்குடியினர் நல ஆணையத்துக்கும் பலமுறை மனு செஞ்சிருக்கோம். இதுவரைக்கும் சாதி சான்றிதழ் எங்களுக்கு வழங்காம இருக்கிறதுனால இதனால கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற அரசு நலத்திட்டங்கள்லாம் கடுமையா பாதிக்கப்படுது. அதனால எங்களோட வழிகளை வந்து தமிழக அரசுக்கு கவனத்தில் கொண்டு இதற்கு உடனடியா வந்து சாதி சான்றிதழை வழங்கணும், பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். பேர் வினோத்குமார். நாங்க பத்திரிகை இயக்கத்தோட மாவட்ட செயலாளர், சமூக ஆர்வலர்.